Hands on experience la 7th program வந்து write a program to print the following pattern. அதாவது ஸ்டார் வந்து print பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 4 3 2 1 அந்த மாதிரி print பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமோட கொஸ்டின். அதான் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து str1ன்னு ஒரு வேரியபிளில் கேரக்டர் வந்து இந்த ஸ்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் I = 5 அப்படின்னு நம்ம ஏன் கொடுத்துருக்கோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 4 3 2 1 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக 5 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இது சிம்பிளாக வந்து ஒரு வைல் லூப்லேயே வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ வைல் I > 1, அதாவது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கம்மியாகிட்டே வரப்போகுது ஐயோட வேல்யூ. ஃபஸ்ட்டு 5ன்னு இருக்கும், அதுக்கப்புறமா 4ன்னு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி 3 2 எது வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா I வந்து 1 இருக்கிற வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். I வந்து 1 விட கம்மியாக இருக்கும்போது வெளியில் வந்துடணும், லூப் வந்து ஸ்டாப் ஆகிடணும். ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா str1 × I, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து எத்தனை தடவை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இன்ட்டு I அப்படின்னு. ஸோ str அப்படின்றது என்ன இருக்குது, இதில் ஸ்டார் இருக்குது, ஸ்டார் இன்ட்டு I இனிஷியலாக எத்தனை இருக்குது 5. ஸோ இந்த str இருக்க இந்த ஸ்டார் வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா I - = 1 அப்படின்னும் போது ஐயோட வேல்யூ 5 இருக்கும். 5 - 1 அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு 4 ஆகிடும். ஸோ I - = 1ஓட மீனிங் என்னென்னா I = I - 1 அப்படின்னு நம்ம போட்டால் என்ன உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுமோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஸோ I = I - 1 அப்படின்னும் போது உங்களுக்கு 5 - 1 அப்படின்னா 4 அப்படின்றது ஐயில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த லூப் போகும்போது செக் பண்ணும் 4 is greater than or equal to 1னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். திரும்ப வந்து str1 × I, ஐயோட வேல்யூ 4, ஸோ 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அகெயின் வந்து ஐயோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ I வந்து உங்களுக்கு 3ன்னு இருக்கும், 3 greater than or equal to 1. இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வந்து பேட்டர்னை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 1 ஒரு ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும்போது 1 - 1னா 0, 0 greater than or equal to 1னா செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸு, அப்போ லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட மீனிங். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் மாடியூல் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் 4 3 2 1. ஸோ 1 வந்த உடனே வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் 8 பார்க்கலாம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த ப்ரோக்ராம் வந்து ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த இயர் இஸ் அ லீப் இயர் ஆர் நாட். ஸோ லீப் இயர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு இயரை வந்து எடுத்து அது 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்ததுன்னா அது வந்து லீப் இயர், இல்லைனா வந்து நாட் அ லீப் இயர். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கிக்கோங்க யூசர் கிட்டேருந்து, இயர்னு ஒரு வேரியபிள். ஸோ அதில் இன்ட்டாக தான், ஏன்னா நம்ம வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால இன்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இன்ட் இன்புட் என்டர் அ இயர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ யூசர் வந்து ஏதாவது ஒரு இயர் என்டர் பண்ணுவாங்க, அது வந்து இயர் அப்படின்ற வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு இஃப் இயர் மாடுலஸ் சிம்பிள் 4, ஸோ டிவைட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0வான்னு செக் பண்ணுறது. இது 0வாக இருந்ததுன்னா கிவன் இயர் இஸ் அ லீப் இயர்னு பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னும் போது கிவன் இயர் இஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரன் போய்ட்டு ரன் மாடியூல் போங்க. என்டர் இயர்னு வந்திருக்கு. இப்போ வந்து 2001 அப்படின்னு நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். த கிவன் இயர் இஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு வந்துடுது. ஸோ நம்ம லீப் இயருக்கு ஒரு டேட்டாவை செக் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு வேறு ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுத்து செக் பண்ணணும். ஸோ என்டர் இயரில் வந்துட்டு 2004 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இது லீப் இயராக இருக்கும். அதனால் வந்து த கிவன் இயர் இஸ் அ லீப் இயர் அப்படின்னு உங்களுக்கு